ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன் பார்த்துருப்போம். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு, ஏன்னா சித்திரை 1 தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். அந்த விதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 12 மாதங்களுக்கான இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆண்டு பலன் கணிக்கின்ற பொழுது பொது பலனின் அடிப்படையில் அது 4 வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள், நகர்வுகள், இருப்புகள் இவற்றின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க. சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தை அலங்கரிக்கிறார். ராகு கேதுக்கள் பெரும்பான்மையான காலகட்டம் கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையிலுமே அவங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து அவர்கள் பெயர்ச்சி பெறுவார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜூன் மாதமே உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படி. ஸோ இதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய வருட கிரகங்களினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டை வைத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பான அமைப்புகளில் இந்த ஆண்டு இல்லை, இந்த இடங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 விதமான பலன்களை தாங்க நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்திற்குள்ளாக ராகு பகவான் வீற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 2ஆம் வீட்டில் ஏற்கனவே 7 சனியினுடைய பாத சனி அமைப்புகளில் சனி பகவான் இருக்க, நிகழ்கின்ற குரு பெயர்ச்சியும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்குள்ளாக தான் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் போகிறாங்க. அப்போ எந்த கிரகத்தினுடைய அமைப்பும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு ஏற்றம் தருகிற நிலைப்பாட்டில் இல்லை. அப்போ நீங்கள் பலன்களை புரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த பராபவ ஆண்டு என்ன தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு பெரும் வளர்ச்சி இல்லை, மாறாக கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய அல்லது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. சரி, இருந்தாலும் சில இடங்களில் நன்மைகள் உண்டு. அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். கும்பராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப சோம்பேறிங்க சில நேரங்களில். ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க. அதை நீங்கள் சரியாக செய்கிறீங்க தப்பாக செய்கிறீங்க அது 2வது விஷயம். இயல்பை விட பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய சுறுசுறுப்பு தன்மை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெம்பரவரியாக, சரிங்களா? 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல காலகட்டம். அப்போ தாராளமாக வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சிக்கலாம். அதுவும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி முயற்சிச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே கிடைக்கும் தாராளமாக, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக வெளிநாடு முயற்சிக்காக முயற்சிக்கிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு முயற்சிகள் இனிதே கைகூடி வரும் அன்பர்கள். அப்போ தாராளமாக வெளிநாட்டுக்கு முயற்சிக்கின்ற அன்பர்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கையில் எப்போவுமே ஒரு பண நடமாட்டம், வருமான ஓட்டம் சீரும் சிறப்புமாக அற்புதமாக இருக்கும். ஆனால் எதுவும் தங்காது. அதான் விஷயமே. எப்போ பாக்கெட்டில் கைவிட்டாலும் காந்தி தாத்தா இருந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த காந்தி தாத்தா அங்கேயே நிலையாக இருக்க மாட்டார், போய்கிட்டே இருப்பார். அந்த மாதிரியான அமைப்புகளில் சேமிப்பு அதிகமாக இல்லை, ஆனால் பண நடமாட்டம் கையில் சிறப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, சரிங்களா? ஆக மொத்தத்தில் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அப்பப்போ பணம் வர வந்துக்கிட்டே இருக்கும். அது கடன் வாங்கி வருது இல்லை சம்பாதிச்சு வருது, அது 2வது விஷயம். அது பின்னாடி பார்ப்போம், கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல. இங்கே கையில் எப்போவுமே ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பல தடைகளுக்கு பிறகு கொஞ்சம் சிரமப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு திருமண அமைப்புகள் கைகூடி வருகிறது மாதிரியான ஒரு காலகட்டம். கொஞ்சம் எளிமையாக வர்றதுங்க, கொஞ்சம் சிரமப்பட்டு எஃபர்ட் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டம் ஒரு திருமண அமைப்புகளுக்கு கைகூடி வரும். ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு முயற்சிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதேபோல் சுப விரயங்கள் நிறைய ஏற்படுகிற காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும்? செலவு ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. கூடுமானம் வரையிலும் நல்ல விஷயங்களுக்காக அந்த செலவுகளை மடமாற்றி விட்டுறது அப்படிங்கிறது மிக மேன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா?
இது ஒரு அமைப்பு. சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நீடித்து வெளியிடங்களில் இருக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அல்லது அதுக்கான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கிறதுக்கும் மிக மிக வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டங்கள் இவற்றிலெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மேன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. பொதுவாகவே சொல்லிடுறேன், கோச்சாரம் டோட்டலி பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அப்போ எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணுங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுங்க. இந்த காலகட்டமே தேவையில்லாத ஏதாவது ஒரு குழப்பத்தினால சரியில்லாத விஷயங்களில் போய் முதல்ல காலை வச்சுட்டு மாட்டிக்கிடுவீங்க. அப்போ உங்களுக்கு தப்புன்னு படுற மனசாட்சிக்கு சரியில்லைன்னு தென்படுகின்ற எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காதீங்க. ரெண்டாவது, ஓவராக இமேஜின் பண்ணி இதை பண்ணால் இப்படி சக்ஸஸ் ஆகிடலாம், அதை பண்ணால் அப்படி சக்ஸஸ் ஆகிடலாம்னு குருட்டு தைரியத்தில் எதுலையும் இறங்கி மாட்டிக்கிடாமல் இருக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் பணத்தை போட்டு இழக்கிறது இல்லாமல் 4 பேர்கிட்ட இதை பண்ணால் அப்படி வந்துடும் சொல்லி அவங்ககிட்ட பணத்தை வாங்கி கொடுத்து நீங்கள் அதுக்கு முன்னின்று அந்த பணம் நட்டமாகி அந்த பணத்துக்காக முன்னின்றவங்க கிட்டலாம் நீங்கள் பதில் சொல்லி அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும். என்னையா மூச்சு விடாமல் பேசுகிறேன்? ஆமாங்க, நெகட்டிவான அமைப்புகளில் இப்படி தான் போய் சிக்குவீங்க. ராகு வேகமாக செஞ்சிருவார் வேலையை. அப்போ என்ன பண்ணணும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தேவையில்லாமல் பணத்துக்கு முன்னிக்கிறது வேண்டாம். ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொந்தரவுகள் வரும். ஹெல்த்தில் கூடுதலாக கவனம் எடுக்கணும். தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, என்ன வருமானம் வந்தாலும் விரையும். 10 ரூபா வருமானம் 10 ரூபா விரையும். 10,000 ரூபா வருமானம் 10,000 விரையும். இது எப்படி இது அப்படிங்கிற மாதிரி அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தேவையில்லாத விரய செலவுகளை அளவுக்கு அதிகமாக நமக்கு ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணணும்? விரலுக்கேற்ற வீக்கத்தோடு செலவுகளை வைக்கணும். அப்படிங்கிறதுல அன்பர்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஆக அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் விரய செலவுகளில் கவனம். அதே போல் உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் அப்பப்போ முட்டிக்கொள்ளுகிற ஒரு காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும்? உறவுகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வருது, அதை பெருசுப்படுத்தாமல் கடந்து போக தான் நம்ம முயற்சிக்கணுமே தவிர உறவுகளோடு போய் கருத்து வேறுபாடுகள் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகிறது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம்னு வரும்போது பெரிய குரோத்துன்னு சொல்கிற அளவில் இல்லைங்க. ஓடும் பரவாயில்ல, ஆனால் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுலாம் இப்போதைக்கு வேண்டாம். ஆல்ரெடி என்ன தொழில் இருக்கோ அதை மினிமமான முதலீடை போட்டு மட்டும் நகர்த்திக்கிறது நல்லது. பெரிய வளர்ச்சின்னு எதிர்பார்த்து பெருசாக எதுவும் போய் அகலக்கால் வச்சிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்துறது மாதிரியான காலகட்டம். ஸோ எக்கனாமிக்கலாக ஹை ரிஸ்க் இப்போ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பெரும் கடனில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் குடும்பத்தின் பொருளாதாரத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க. தொழிலில் பெரும் முதலீடுகள் போடுறதை தவிர்த்துக்குங்க. அதான் உங்களுக்கு நல்லதும் கூட. சரிங்களா? அதை பின்பற்றுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில் இது எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணும். அதே போல் தாங்க கொஞ்சம் இந்த மன வாழ்க்கையும் பார்த்த மட்டிலும் பொதுவாகவே கடந்த ஒரு 3 வருடம் 4 வருடத்துக்கு பக்கமாகவே கிட்டத்தட்ட 4 வருஷமாகவே கோச்சாரம் உங்களுக்கு சொல்கிற அளவில் சிறப்பாக இல்லை. அதுவும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகள் 24, 25 கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாகவே இருந்தது. இந்த ஆண்டும் மன வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான மன அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் உண்டு. ஒரு சிலருக்கு தசாபுக்தியும் சரியில்லைன்னா பிரிவினை வழக்கு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லையும் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத கும்பத்து அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமானது. மற்றபடி இந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த தவறான, அதுவும் குறிப்பாக பள்ளி படிக்கிற பசங்க, படிக்கக்கூடிய பசங்க, இவங்களுக்கெல்லாம் பருவத்து வயது பசங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உள்ளுக்குள்ளே வருகிற காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும்? கூடுமான வரையிலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இல்லைனா அது தேவையில்லாத ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அல்லது ஒழுக்கக்கேடுகளை ஏற்படுத்தும். அதில் கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு கும்பராசிக்கார வயது இளைஞர்கள் இருக்காங்கன்னா பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத பெற்றவர்கள் மானிட்டர் பண்ணணும். இல்லைனா அவர்கள் தவறான வழிக்கு வழிகாட்டப்படுவதற்கோ அல்லது தடமாற்றப்படுத்துவதற்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்துக்கிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கும்பராசினியர்களுக்கு ஆரோக்கியம், தொழில், பொருளாதாரம், தனிப்பட்ட ஒழுக்கம், உறவு நிலைகள், மன வாழ்க்கை இதில் சொல்கிற அளவுக்கு சூப்பரான காலகட்டம் இல்லை. எல்லாவற்றிலும் பட்டும்படாமல் நிதானமாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கான முயற்சியில் மட்டும் ஈடுபடுங்கள்.
அது மட்டும்தான் உங்களால் முடியும். அகலக்கால் வச்சு மாட்டிக்கிடாதீங்க, சரிங்களா? அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். இதுக்கு எப்போவுமே ஒரு 5லிருந்து 10% பலம் உண்டு. ஆனால் நம்ம இந்த வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, திருமணம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தினுடைய தசாபுக்தி, சுய ஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை நம்ம பார்த்து இறங்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுறுத்தல். தனிப்பட்ட முறையில் பொதுப்பலன் இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நண்பர்கள் கீழே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிடலாம். எந்த ஒரு முக்கிய முயற்சியும் சுயஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது, சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.